ஒரு கப்பே அடிக்காத டீம் அப்படிங்கிறது ஆர்சிபி அப்படிங்கிறது இருந்துச்சு. கரெக்டாக கிட்டத்தட்ட ஒரு 18 வருஷமாக வந்து ஐபிஎல் வின் பண்ணலை அப்படிங்கிற ஒரு ஏக்கம் அப்படிங்கிறது இருந்துச்சு. ஆனால் போன வருஷம் அப்படிங்கிறது அவங்க ஐபிஎல் கப்பை வந்து அடிச்சிருந்தாங்க. கரெக்டாக. ஸோ அதாவது 2025 ஐபிஎல் வின்னராக வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவங்க அச்சீவ் பண்ணியிருந்தாங்க. ஸோ செகண்ட் டைம் வின் பண்ணுவாங்களா அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் மேட்ச் அப்படிங்கிறது பயங்கரமாக போச்சு. ஜிடிக்கு எதிராக வந்து வின் பண்ணியிருந்தாங்க. கரெக்டாக. ஸோ ஃபைனலுக்கு வந்து என்ட்ரு ஆயிருக்காங்க. ஸோ இது அதாவது இதை எப்படி நம்ம வந்து எக்ஸாம் ஓரியன்டாக நான் வந்து பார்க்குறேன் அப்படின்னா, இத்தனை வருஷமாக கஜினி முகமது 17 முறை படையெடுத்த மாதிரி இவங்க 18 முறை படையெடுத்து 19வது முறை தான் வின் பண்ணியிருந்தாங்க. கரெக்டாக. அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுமே வந்து மேபி போன எக்ஸாம்ஸ் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் கிளியர் ஆகாமல் இருக்கலாம், பார்டரில் வந்து கூட இருந்து ஸ்டாப் ஆகிருக்கலாம். ஸோ இந்த வருஷம் அப்படிங்கிறது நமக்கான எக்ஸாம் அப்படிங்கிறது ஆல்ரெடி வந்து அந்த எக்ஸாம் ஃபியர் நோட்டிஃபிகேஷன் வர ஆரம்பிச்சிருச்சு நிறைய இடத்துல. சிஜிஎல் எக்ஸாம் இருக்கட்டும், ரயில்வே ஏஎல்பி, டிஎன்பிசியில் சிடிஎஸ் எக்ஸாமு, குரூப் 1க்குலாம் வெறும் 100 நாள் சம்திங் தான், குரூப் 2க்கு 150 நாள், குரூப் 4க்கு 200 நாள் சம்திங் தான் உங்களுக்கு வந்து டைம் இருக்குது. ஸோ இருக்கிற டைம் வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன். கரெக்டாக. ஸோ நல்லபடியாக அந்த இருக்கிற டைம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக படிங்க, நல்லா வந்து எஃபோர்ட் போடுங்க. கண்டிப்பாக இந்த வருஷம் வந்து நம்மளும் வந்து வின் பண்ணலாம். ஓகே, நன்றி.